யாராவது எனக்கு தேர்தலுக்கு நிதி தருவாங்களா? இந்த வச்சுக்கிட்டு கோடிக்கணக்காக யாரும் கொடுக்க போறது இல்லை. ஒரு 10,000 20,000 கொடுக்கறது கூட பயப்படுறாங்களே. நீ 20,000 கொடுத்தா அவனுக்கு நோட்டீஸ் இது அனுப்பி கடிதம் அனுப்பி வந்து விசாரிக்கிறீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நீங்க எங்கெங்க இடி ரைடு போட்டீங்களோ அங்கெல்லாம் காசு வாங்கிருக்கீங்களே. பாகிஸ்தான்ல இருக்க ஒரு நிறுவனத்துல காசு வாங்கி, அதுவும் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு வாங்கியிருக்கீங்க. 6,250 கோடிக்கு மேல வாங்கிருக்கீங்க. ஊழல் லஞ்சம் ஒழிக்கிறோம். நீங்க எல்லா கார்பரேட்கள்ட்டையும் காசு வாங்கும்போது கட்சி நடத்துறது அப்படித்தான் நடத்துறாங்க. இங்க ஒரு கட்சி போதை பொருள் வித்தவன்ட்ட காசு, லாட்டரி வித்தவன்ட்ட காசு, பத்தாக்குறைக்கு இவங்களே சாராயத்தை வித்துக்கிறாங்க. அப்புறம் அதுதான் நானும் உங்ககிட்ட கேட்கிறேன், இது ஏதாவது ஒரு சின்ன இருந்தா கொடுங்க. என்ன சின்னன்னு தெரியலையே. இது என்ன நடக்குதுன்னா, நீங்க விவசாய சின்ன நம்ம இது பண்ணும்போது நம்மகிட்ட இருந்தது, அதை எடுத்து ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. அதுல என்ன நேம்னா, ஒரு கட்சி அவருக்கு 3 சின்னம் கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னத்தை கேட்கிறோம் வைங்கள, அது உடனே நம்ம கேட்ட உடனே கொஞ்ச நேரம் வேற ஒரு ஆள் கொடுத்து, அது எந்த சின்னத்தை அவர் கேட்கிறாருன்னு பார்த்து அப்புறம் அந்த சின்னத்தை வேற ஒரு இந்த விளையாட்டு எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல? அப்புறம் என்ன சின்னத்தை கேட்க தோணும்? எந்த சின்னம் நீங்க கேட்டாலும் அது ஒரு பெரிய கட்சி அல்லது எல்லா இடத்துலயும் போட்டி போடுற ஒரு கட்சி அப்படி இருந்தாலும் சரி, ஒரு ஆறுதலா இருக்கு. சரி, அவங்களுக்கு பெரிய கட்சி யாருன்னே தெரியாதவங்களுக்கு எடுத்து அப்படிங்கும்போது அது அந்த விளையாட்டு ரொம்ப கொடுமையாகவும் கடுமையாகவும் இருக்கு. அதனால சரி, பொறுமையா இருந்துதான் அதை செய்யணும். அதுல எந்த சண்டையும் இல்லை. ரொம்ப திட்டமிட்டு எப்படியாவது ஒழிச்சிடணும், வளர விடாம தடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன். இது வெளிப்படையா நீங்க உங்ககிட்ட கேக்குறீங்க, என்ஐஏ ரைடு போடுற அளவுக்கு என்ன நடந்தது? நாங்க ஒரு வெளிப்படையா மக்கள்கிட்ட அரசியல் எடுத்து வைக்கிற ஒரு அரசியல் இயக்கம், ஜனநாயக அமைப்பு. அப்ப அந்த அமைப்பு எங்களால இந்த நிலத்துல எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வந்தது எல்லாமே அனுமதி பெற்று, ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கூட்டமோ எல்லாமே அனுமதி பெற்று முறைப்படிதான் செய்யும். எங்களை என்ஐஏன்னு ஒரு சோதனையை போடும்போது நீங்க அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ என்னை சோதிக்க முடியல. எங்க பிள்ளைகள அவங்க சோதிக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் எழுச்சியோடு என்னை நோக்கி ஓடி வர்றதை அது தடுக்குது. அந்த தம்பி வருவான், தங்கச்சி வருவா, அம்மா அப்பா விடுவாங்களா? அந்த கட்சிக்கு போனா ஏதோ பிரச்சனை, அது எல்லா போலீஸ் விசாரணை எல்லாம் வருதுன்னு பயப்படுவாங்க. எந்த எளிய பிள்ளைகள் எப்படி கட்சி நடத்துறது? நீங்க நல்ல ஜனநாயகம் வரணும், நல்ல கட்சி வரணும், யார் வர முடியும்? வெட்டி பேச்சு, சும்மா வெறும் வார்த்தை. இங்க ஜனநாயகங்கிறது ஒரு வெற்று வார்த்தை. எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு பதில்? நான் எழுப்புற கேள்வி. 14 தொகுதி இருக்கிற அஸ்ஸாம்ல 3 கட்டமா தேர்தல் நடக்குது. இதே 40 தொகுதி இருக்க பீகார்ல 7 கட்டமா நடக்குது. 42 தொகுதி இருக்க மேற்கு வங்கத்துல 7 கட்டமா நடக்குது. 80 தொகுதி இருக்க உத்தரப்பிரதேசத்துல 7 கட்டமா நடக்குது. எனக்கு புதுச்சேரி உள்ளிட்டு 40 இருக்கிற இடத்துல ஒரே கட்டமா ஏன் நடக்குது? ஏன் நடக்குது? எங்களை மாதிரி பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் சொல்லுங்க. என்ன சின்ன இல்ல, பணம் கட்டுத்தொகை காசு இல்ல, எளிய பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் நல்ல அரசியல் வரணும். எப்படி வர முடியும்? 20 நாள் தான் எனக்கு இருக்குது. 20 நாள்ல 40 தொகுதி வேலை செய்யணும். ஆனா 20 நாள்ல தேர்தல் நடக்கும் என்றதுக்கு 44 நாள் பெட்டி காத்து கிடக்கும்னா இது என்ன முறை? இது என்ன ஜனநாயகம்? இது கேட்கறதுக்கு ஒரு குரல் இல்லை. அவருக்கு வசதி, அவங்க வசதிக்கு நிறைய நாள் எடுத்துக்கிறீங்க. 7 கட்டமா நடக்குது, எனக்கு 2 கட்டமா வைங்க. 14 தொகுதிக்கு 3 கட்டமா அசாமல் நடக்கும்போது எனக்கு 3 கட்டமா நடத்தக்கூடாதா? என்ன எங்களை ஒழிச்சிடணும்னா அப்படி எத்தனை முறை வர்றாரு பிரதமர்? எத்தனை முறை? ஓகி புயலுக்கு, தானே புயலுக்கு, இப்ப நடந்து பெருவெள்ளத்துல சிக்கி நாங்க தவிச்சு செத்தபோது ஒரு தடவை எங்களை
இந்த பேரிலிருந்து மீண்டு வரணும்னு மீண்டு வர நான் உங்களுக்கு துணை நிக்கிறேன்னு ஒரு அறிக்கை இங்க ஏதாவது படிச்சதுண்டா பார்த்ததுண்டா? தமிழன் வாக்கு வேணும், அவன் வாழ்க்கை முக்கியம் இல்ல, அவன் வாக்கு தான் முக்கியம். இல்ல நீங்களாவது இத பேசணும்ல, ஊடகங்களாவது பேசணும்ல. உங்க வசதிக்கு ஒவ்வொன்றும் நீங்க 7 கட்டமா நடத்துறீங்க பீகார்ல. நீங்க இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வேற வெக்கம்லாம் பேசிட்டு ஆயிருவீங்க. எனக்கு எதுக்கு 20 நாள்ல தேர்தல் வைக்கிறீங்க? ஏன் இன்னொரு 10 நாள் கூட கொடுத்தாங்க? கொடுத்தா என்ன? 7 கட்டமா தேர்தல் நடக்குது. 14 தொகுதிக்கு 3 கட்டமா நடக்குது. இங்க 40 தொகுதிக்கு ஒரே கட்டமா நடக்குது. ஆனா ஜனநாயகம் பேச சொல்றீங்க எங்களை. இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைங்கிறீங்க. எது ஜனநாயகம்? தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றதுங்கிறீங்க. தன் இஷ்டத்துக்கு இயங்குறது அதான் தன்னாட்சியா? அவங்க கட்டுப்பாட்டுல இல்லையா? கட்டுப்பாட்டுல இல்லாமையா அவங்க விருப்பத்துக்கு தேர்தல் இது ஒதுக்கப்படுது, நாட்கள் ஒதுக்கப்படுது. எடுத்தவொடனே எனக்கு வைக்கிறீங்க. 7 கட்டமா நடக்குது, ஏன் எனக்கு 4 கட்டமா நடக்கட்டுமே? அதானே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஏதாவது இருக்கணும்ல, ஜனநாயகமா இருக்கணும்ல. வேலை செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும் எங்களை மாதிரி பிள்ளைகள் என்ன பாடுபடுவோம் பாருங்க. 40 தொகுதியில 20 நாள்ல நாங்க 20 நாள்